கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் இன்று சாய்நாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு சத்திய வாக்கு என்ன தெரியுங்களா? நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரா என்று குழம்பி தவிக்காதேங்கிறார் பாபா. நம்மளை பார்த்து தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி கேள்வி கேட்டு நீ உட்காந்துருக்க, அந்த குழப்பமே உனக்கு வேண்டாம், தேவையான நேரத்தில் உன்னுடைய தேவைகளை தந்தருள்வேன்னு பாபா பிரமாதமான அருள் வாக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் நம்மெல்லாம் நம்பிக்கையோடு காத்திருப்போம். நமக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் சாய்நாதர் கொடுப்பார் என்பதில் உறுதியாக இருப்போம். அதுவும் நமக்கு தேவையான நேரத்தில் அப்படி பிரமாதமாக கொண்டு வந்து நம்மள்கிட்ட ஒப்படைப்பார் சாய்நாதர். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஆசீர்வாதம் பெற்ற 3 பக்தர்களின் அற்புதங்களை நமக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கிறார் சாய்நாதர். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் வசிக்கும் சகோதரி ஸ்ரீவித்யா அவர்களுக்கு. சகோதரி தாய்மை பரிசிற்காக காத்திருக்கிறார்கள் இல்லையா? இன்றைக்கி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சகோதரிகள் இதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் நம்பிக்கை ஊட்டுவதற்காகத்தான் இந்த அற்புதத்தை பாபா சொல்ல வைத்திருக்கிறார். சகோதரிக்கு தாய்மை பரிசை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் கணவரையும் காப்பாற்றி கொடுத்து ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழ்த்தினார். அது என்ன அற்புதம், அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து வெளிநாட்டில் வசிக்கும் சகோதரி ஷர்மிளா அவர்களுக்கு பிரமாதமான அற்புதங்கள், 2 அற்புதங்கள். சிட்டிசன்ஷிப்காக காத்திருக்கிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், விசாவுக்காக காத்திருக்கும், பிஆருக்காக காத்திருக்கும் அத்தனை பேருக்காக தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார் சாய்நாதர். சிட்டிசன்ஷிப்புக்காக சகோதரி காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்க. பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அமர்க்களப்படுத்தினார் சாய்நாதர். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்து சகோதரியின் மகள் ஒரு விரும்பிய காலேஜ் கிடைக்கணும். கரெக்டாக பாருங்கள், எந்த நேரத்தில் இந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார் பாருங்கள். இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்கு, குழந்தைங்களாம் காலேஜுக்கு சேர போகிறாங்க. உங்களுக்கு பிடித்த காலேஜ் கிடைக்கணும் இல்லையா? அதற்கு ஒரு ஆசீர்வாதம் செய்கிறார் சாய்நாதர். என்ன நடந்தது அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த 2 அற்புதங்கள் பிரமாதம்னா, சமீபத்தில் ஷிரடி என்னை அழைத்திருந்தார் சாய்நாதர். நான் வெகு நாட்களாக பாபாவிடம் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்து என்னை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார் சாய்நாதர். அது என்ன அற்புதம், அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்கள் நிகழ்ச்சியை எல்லோரும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிவிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். அந்த முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நன்றி சொல்லணும். எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 வருடங்களை கடந்து இன்று 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இந்த அற்புதங்கள் நிகழ்ச்சி. நல்லா புரிஞ்சுக்கங்க, கோபுரம் டிவிக்கு 5ஆம் ஆண்டு இல்லை, கோபுரம் டிவி 9ஆம் ஆண்டில் இருக்கிறது. இந்த அற்புதங்கள் நிகழ்ச்சி நம்ம 4 ஆண்டுகளுக்கு முன்னால் துவங்கணும். 4 ஆண்டுகளை கடந்து சாய்நாதரின் ஆசீர்வாதத்தோடு உங்களுடைய ஆதரவோடு அற்புதமாக 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இந்த நிகழ்ச்சி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவும் அன்பும் எங்களுக்கு தேவை. நம்ம எல்லோருக்கும் சாய்நாதரின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். எப்படின்னு சொன்னீங்கன்னா, பாபாவின் அற்புதங்கள் கேட்க கேட்க புண்ணியம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? உங்களுக்கு கேட்பதற்கும் எனக்கு சொல்வதற்கும் ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை சாய்நாதர் கொடுத்திருக்கிறார். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் தாய்மை பரிசை பெற்றுக் கொடுத்த ஒரு பிரமாதமான அற்புதம். இன்று லட்சக்கணக்கான சகோதரிகள் காத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை பாபா இன்றைக்கி முதல் அற்புதமாக சொல்ல வைக்கிறார். உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டு அப்படி என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் சாய்நாதர். சகோதரி ஸ்ரீவித்யா அவர்கள் நம்மிடம் அன்புடன் பாசத்துடன் பேசிக்கொண்டிருக்கும் ஒரு அன்பு சகோதரி. வெளிநாட்டில் வசிச்சுட்டு வராங்க. சகோதரிக்கு 15வது வயதில் சாய்நாதர் சகோதரியின் வாழ்வின் உள்ளே வந்தார். சித்திர ரூபமாக உள்ளே வந்தார்னா, ஆனால் எனக்கு பெரிய புரிதல் இல்லை. ஆனால் ஒரு மகான்னு தெரியும். நான் சுவாமி ரூமில் கொண்டு போய் ஃபோட்டோ வச்சுட்டேன். திருமணம் வரைக்கும் அவர் நான் வணங்குவேனே தவிர ஒரு பெரிய புரிதலோடு வணங்கினதாக எனக்கு தெரிலண்ணா எனக்கு. ஆனால் அந்த படம் எப்படி என்கிட்ட வந்தது, யார் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு கூட எனக்கு அது ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி சகோதரி சொல்கிறாங்க. அடுத்து சகோதரிக்கு திருமணம் நடக்கிறது. திருமணம் நடக்கின்ற காலகட்டத்தில் தான் சாய்நாதருடைய அன்பு எனக்கு ஜாஸ்தி ஆச்சுன்னா, எனக்கு சாய் சச்சரிதம் படிக்க ஆரம்பித்தேன். சாய் சச்சரிதத்தில் சொல்லியிருப்பது போல் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையும் பாராயணம் செய்ய ஆரம்பித்தேன். இப்படி 2ஐயுமே பிரமாதமாக படிக்க ஆரம்பித்தேன்னா, எனக்கு திருமணம் நடந்தவுடன் நாங்கள் வெளிநாடு சென்று விட்டோம். ஏன்னா கணவர் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். நாங்கள் அங்கே போயிட்டோம். அந்த ஊரில்
அந்த வெளிநாட்டில் ஒரு வியாழக்கிழமையும் ஒரு வீட்டில் சச்சரித பாராயணம் நடக்கும்னா நான் என் கணவரும் தவறாமல் சென்று விடுவோம். தொடர்ந்து நாங்கள் பாபாவிடம் கேட்ட ஒரே ஒரு கோரிக்கை, எங்களுக்கு தாய்மை பரிசை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி தான் கேட்டோம். எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும்னு பாபாட்ட கேட்டுக்கிட்டு இருந்தோம். எல்லா வீட்டுக்கும் போய் சச்சரிதம் படிப்பது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்வது, இப்படி எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி நிகழ்வு எங்கள் குடும்பத்தில் நடந்தது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, என் கணவர் கீழே விழுந்துட்டார். உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடணும். மருத்துவர்கள் சொன்ன அதிர்ச்சி தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி முதுகு தண்டுவடத்தில் அடிபட்டிருக்கு. L1, L4, L5 மூணுலேயுமே பாதிப்பு இருக்குது. நிச்சயமாக ஆப்ரேஷன் செய்ய வேண்டும், நீங்கள் அதற்கு தயாராகுங்கள்ன்ட்டார். நான் நேராக அப்பாட்ட தான் போனேன். அப்பா, எனக்கு தாய்மை பரிசு கூட நீங்கள் அப்புறம் கொடுங்க, முதல்ல என் கணவரை குணப்படுத்தி எனக்கு கொடுங்கள், அவர் எனக்கு வீட்டுக்கு வரணும், உங்கள் முன்னாடி இங்கே வந்து உட்காரணும், அந்த ஆசீர்வாதம் நீங்கள் கொடுக்கணும்னு அப்பாட்ட ப்ரே பண்ணேன்னா, ஆப்ரேஷன் செய்யக்கூடாது, ஆப்ரேஷன் செய்யாமலே நீங்கள் அதிசயம் நிகழ்த்த வேண்டும்னு அப்பாட்ட வேண்டிக்கிட்டேன். அடுத்த நாள் நான் ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்து சச்சரிதம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எந்த டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணுன்னாரோ அதே டாக்டர் என்னை கூப்பிட்டு விடுறார். ஐயோ, என்ன சொல்ல போகிறாருன்னு நினச்சிக்கிட்டு போனால், அம்மா ஆப்ரேஷன் தேவையில்லைம்மா, ஒரு புது டெக்னிக் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், உங்கள் கணவர் குணமாயிடுவார், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னாரு. எனக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. ஏன்னா நான் வேண்டிக் கொண்டதை என் அப்பா எனக்கு அள்ளி வழங்கினார். நான் அப்பாவோட பேசிக்கிட்டே இருப்பேன். நான் அப்பாட்ட பேசாத நாளே கிடையாதுன்னா, அவர் எனக்கு மெசேஜ் கொடுக்காத நாளே கிடையாது. நான் எப்படி பேசுகிறேனோ அதே போல் என்கிட்ட திருப்பி பேசுவார். அதுவும் கோபுரம் டிவி பார்க்க ஆரம்பித்த பிறகு சகோதரி சொல்கிறாங்க, பிரமாதமாக சொல்கிறாங்க. ஆனால் காலையில் அந்த மெசேஜ், உங்கள் குரூப்பில் நீங்கள் போடுற மெசேஜ் பிரமாதமாக எங்களுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கின்ற ஒரு மெசேஜ் அது. அடுத்து பாபா அழைக்கிறார். நம்ம என்ன கேள்வி கேட்டு காத்துட்ருக்கோமோ அதில் பொன்மொழிகளில் அழகாக ஆன்சர் வரும்னா, அப்புறம் பிரார்த்தனாஷ்டகம் நான் ரொம்ப பயபக்தியோடு கேட்பேன். அடுத்து அந்த பிரமாதமான அந்த தியானத்தை செய்வோம். அப்புறம் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அற்புதங்கள் நிகழ்ச்சி மூலம் பாபா எங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க இல்லையா? இப்படி சகோதரிக்கு இதெல்லாம் எப்படி கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நம்ம குரூப்பில் இருக்காங்க. நீங்களும் அந்த குரூப்பில் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. யாருக்காவது தெரியலன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதை வாங்க தொடர்ந்து சகோதரி அற்புதத்தை தரிசனம் செய்வோம். சகோதரியை டாக்டர் கூப்பிட்டாரு, ஆப்ரேஷன் வேண்டான்ட்டார். சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னாங்க. கணவர் சிகிச்சை முடிந்து வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து பெட்டில் படுத்திருக்காரு. சகோதரி பூஜைக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேராக பாபாட்ட உட்காந்தாங்க. அப்பா, இன்னையோட என் கணவர் பற்றிய கோரிக்கையை உங்கள்கிட்ட விட்டுடுறேன், ஏன்னா நீங்கள் அவரை குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க. நான் மீண்டும் தாய்மை பரிசை உங்களிடம் கேட்கிறேன், எனக்கு வழங்குங்கள், உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். சகோதரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கணவர் சொல்கிறார், அம்மா சீக்கிரவா, டிவியில் ஒரு புது சீரியல் ஆரம்பிக்கிறாங்க பாரு, ஏதோ பாபா பற்றின சீரியல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி போய் உட்காந்தா அந்த டிவியில் ஒரு புதுசாக தமிழ் சீரியல், பாபாவின் சீரியல் ஆரம்பிக்குது. அதில் பாய்ஜாமாட்ட பாபா சொல்கிறார், அம்மான்னு கூப்பிட்றார். அம்மா, உனக்கு புத்திர பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. சகோதரி இப்போ என்ன கேட்டாங்க அங்கே பாபாட்ட உட்காந்து, தாய்மை பரிசு கோரிக்கையை உங்களிடம் வைக்கிறேன்னாங்க இல்லையா? இப்போ பாருங்கள், டிவி சீரியல் மூலமாக பாபா பேசுகிறார் சகோதரிகிட்ட மட்டும்தான் பேசுவார்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லாத்தையும் பேசுவார். நாம் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலாக சாய்நாதரே வந்து நிற்பார். அதான் சத்தியமான உண்மை. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். கணவர்கிட்ட சொன்னாங்க, இப்போ தாங்க அப்பாட்ட நான் கோரிக்கை வச்சேன், பாருங்கள் பதில் சொல்கிறாங்கன்னாங்க. சகோதரிக்கு சந்தோஷத்தோடு இருந்தார்கள். இப்போ லீவுக்கு இந்தியா வரத்துக்கு தயாரானாங்க. திருச்சி தான் எங்களோட மாமியார் வீடு, அங்கே போனோம். நாங்கள் திருச்சியில் மாமியார் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அற்புதமாக பாராயணம் செய்யக்கூடியவர்கள். விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஒரு குரூப் வச்சுருக்காங்க. கோயிலாக போய் அழகாக பாராயணம் பண்ணிட்டு வருவாங்க. அன்று அவர்கள் செல்லவிருந்த ஆலயம் சவுத் ஷீரடி, தென் ஷீரடி. அம்மா, நானும் வரட்டுமான்னு, உனக்கு தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரியுமே, நீயும் வா, நம்ம எல்லாம் ஒன்றா போவோம் அப்படின்னாங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து பாராயணம் பண்ணுவோன்னு என் மாமியார் என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க. அற்புதமாக தென் ஷீரடி ஆலயத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்தோம். அன்றைக்கி லஞ்ச் கொடுத்தாங்க. புளி சாதமும் சாம்பாரும் எங்களுக்கு கொடுத்தாங்க. புளி சாதம் எல்லோரும் சொன்னாங்க ரொம்ப புளிக்குது, காரமாக இருக்குன்னாங்க. ஆனால் என் நாவிற்கு அது பயங்கர டேஸ்ட்டாக இருந்ததுண்ணா. அந்த புளிப்பு என்னமோ எனக்கு தேவைப்பட்டது. அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்டேன். அங்கே இருந்த பாட்டி கூட சொன்னாங்க, நீ நல்லா சாப்பிட்ற, எனக்கு ஜாஸ்தி ஆகிடுச்சு, நீ எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்க. புளி சாதத்தை நான் விரும்பி சாப்பிட்டேன் என்று. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி சென்னை வந்தோம். நான் சென்னை எங்கள் அம்மா வீடு. சென்னையில் மயிலாப்பூர் பாபா ஆலயத்திற்கு போகிறோம். நானும் எங்கள் மாமியார், என் கணவர் 3 பேர் தான் போகிறோம். அன்று வியாழக்கிழமை பயங்கரமான கூட்டம் ஆலயத்தில்.
நான் உள்ளே நுழையும் போதே அப்படி ஒரு பிரமாதமான இசையோடு என்னை வரவேற்றார் சாய்நாதர். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அங்கே க்யூவில் நிற்கவே முடியல என்னால். என் முகத்தை பார்த்துட்டு அங்கே இருந்த பாட்டி சொல்கிறாங்க, எங்கள் மாமியார் அம்மான்னு நினச்சிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு மாசமாக இருக்கான்னு நினைக்கிறேன், அவளால் நிற்கக்கூட முடியல அப்படின்னாங்க. இதை கேட்ட உடனே எங்கள் 3 பேர் கண்களிலும் கண்ணீர். எங்கள் மாமியார் ஆமாங்கிறாங்க. நான் கண்ணீரோடே நேராக பாபாட்ட போனேன். அப்பா, இப்போ அந்த பாட்டி சொன்னது உண்மையாகணும், உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணும், எனக்கு தாய்மை பரிசு வேண்டும். பாருங்கள் எப்படி சகோதரி கோரிக்கையை வைத்து கொண்டே இருக்கிறார்கள் பாபாவிடம். அப்புறம் அங்கே பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோன்னா, அங்கேருந்து கிளம்பி திருச்சி வந்துட்டோம். திருச்சியில் வீட்டில் உட்காந்துருக்கும்போது தான் அந்த பயங்கரமான நிகழ்வு நடந்தது. எனக்கு அந்த மாதம் வருகின்ற பிரச்சனை வந்து விட்டது. நான் கண்ணீர் விட்டு அழுதுட்டேன். அப்பா, நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன், இப்போ அது இல்லைன்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களேப்பான்னு சொல்லிவிட்டு அப்பா மீது கோபத்தான் பட்டேன் நான் அன்றைக்கி. கணவர் சொன்னார், அம்மா நீ எதுவும் பண்ணாத, பாபா நமக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார், நிச்சயமாக கொடுப்பார். நானும் அம்மா வெளியில் போயிட்டு வரேன், நீ ஜாக்கிரதையாருன்னு சொல்லிவிட்டு கணவரும் மாமியாரும் வெளில போனாங்க. நான் அப்பாவிடம் கதறிக்கொண்டு பேசி கொண்டிருந்தேன். ஏன்னா அப்பாட்ட பேசினா அவர் எனக்கு பதில் கொடுப்பாருன்னு தெரியும். எப்படி பதில் கொடுக்குறாரு பாருங்கள், அதுதான் சாய்நாதர். சகோதரி செருப்பை போட்டுக்கிட்டாங்க, கிளம்பிட்டாங்க வெளியில். நேர் போய் மெடிக்கல் ஷாப்பில் நின்று, அண்ணா அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட் ஒன்று கொடுங்கண்ணா அப்படின்னாங்க. அதை வாங்கிட்டு வந்து நான் டெஸ்ட் பண்ணேன்னா, உங்களை அப்பா மாதிரி நினச்ச விஷயத்தை சொல்கிறேன்னு சகோதரி அந்த பதிவில் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அது அப்படி ஒரு பிரமாதமான விஷயத்தை சாய்நாதர் நிகழ்த்தியதற்கு சான்றது. அந்த டெஸ்ட்டு கிட்ட பார்த்த உடனே என் கண்களில் கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் கதறிட்டேன் அப்பாட்ட. என்னன்னு பார்த்தா 2 கோடு அற்புதமாக வந்திருந்தது, அழகாக வந்திருந்தது. சாய்நாதர் எனக்கு ஹிண்ட்டு கொடுக்குறார். என்ன ஹிண்ட்டு கொடுக்குறாருன்றது இந்த நிகழ்ச்சி முடிவில் சொல்கிறேன் பாருங்கள். அமக்கலப்படுத்தியிருக்கார் சாய்நாதர். அப்படி ஒரு சந்தோஷம் சகோதரிக்கு. அழுது கொண்டே உட்காந்துருக்கிறார்கள். இப்போ கணவரும் மாமியாரும் வராங்க, ஏன் நீ அழுகை நிறுத்தலையா அப்படின்னு கேட்டால், இல்லைங்க இதை பாருங்கன்னு சொல்லி கணவர்கிட்ட காமிச்சா, கணவர் கண்களிலும் கண்ணீர், மாமியார் கண்களிலும் கண்ணீர். உடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஆமாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னாங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? எப்படி காமிச்சார் இல்லையா ஒரு இதுலேயும். அன்றைக்கி டிவி நிகழ்ச்சியின் மூலமாக உனக்கு தாய்மை பரிசு இருக்குதுன்னு சொன்னார். அடுத்து இங்கே புளி சாதம் கொடுத்து சாப்பிட வச்சு அந்த டேஸ்ட்டை உணர வைத்து அதன் மூலம் சொன்னார். அதே போல் அவங்க ஒரு பாட்டியின் மூலமாக மயிலாப்பூர் ஆலயத்திலையும் கன்ஃபார்ம் பண்ணார், உனக்கு தாய்மை பரிசு இருக்குங்கிறத. இப்போ கொடுத்துட்டார் பாபா. ஆனால் அற்புதமாக ஒரு ஆண் குழந்தையை எனக்கு கொடுத்தாருண்ணா சாய்நாதர். அதோடு நிப்பாட்டலைன்னா, நான் ஒரு குழந்தை தான் பாபாட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன், எனக்கு இன்னொரு குழந்தையும் கொடுத்தாரு. முதல் குழந்தைக்கு ஜெகநாத்னு பேர் வச்சேன், விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிப்பதனால். அடுத்து சாய் சச்சரிதம் படிக்கிறதுனால இன்னொரு குழந்தைக்கு சாயின்னு பேர் வச்சேன்னா, இன்றைக்கி 2 குழந்தைகளும் அற்புதமாக என்னோடு இருக்கிறார்கள். இது நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணுன்னா, இந்த நிகழ்வு, இந்த கடைசி இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நிகழ்ந்தது எப்போன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராமநவமியை ஒட்டி தான் நிகழ்ந்ததுண்ணா. நீங்கள் இந்த ராமநவமி பற்றி நீங்கள் அடிக்கடி சேனலில் பேசிக்கிட்டு இருக்கீங்க, தொட்டில் வைபவம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுங்கள், விஷ்ணு சஹஸ்ரநாமம் தொடர்ந்து படிக்கும்போது, சாய் சச்சரிதம் தொடர்ந்து படிக்கும்போது தாய்மை பரிசை அள்ளி கொடுக்கிறார் சாய்நாதர். இது சத்தியமான உண்மைன்னு சகோதரி சொல்கிறாங்க. நம்ம எல்லோரும் செய்யலாமே. யாருக்கெல்லாம் தாய்மை பரிசு வேண்டுமோ விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்க ஆரம்பியுங்கள். கஷ்டமாக தான் இருக்கும். யாருக்கெல்லாம் படிக்க முடியலையோ, எம்எஸ்எம் வாய்ஸில் யூடியூப்பில் இருக்குது, அற்புதமாக இருக்குது, கேளுங்க. எங்கள் வீட்டில் தினமும் காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான் ப்ளே பண்ணுவோம். அது ஒலித்தாலே ஐஸ்வர்யம், கேட்டதெல்லாம் கிடைக்கும், நம்முடைய தேவைகளை அருளும், அற்புதமாக அருளும். அடுத்து சாய்நாத ஸ்தவன மஞ்சரி, குழந்தை பாக்கியத்தை அள்ளி கொடுக்கும் ஒரு அற்புதமான பொக்கிஷம் எதுன்னு கேட்டிங்கன்னா சாய்நாத ஸ்தவன மஞ்சரி. இன்றைக்கி நமக்கு முதல் அற்புதத்தின் மூலமாக பாபா பிரமாதமாக ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். தாய்மை பரிசிற்காக காத்திருக்கும் அத்துணை பேரும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்கள் அல்லது படியுங்கள். சாய் சச்சரிதம் படியுங்கள் அல்லது கேளுங்கள். நம்முடைய சேனல்லே நம்ம அழகாக ஆடியோ கொடுத்துட்டு வரோம். இது வரைக்கும் 40 எபிசோட் டெலிகாஸ்ட் பண்ணிட்டோம். கூடிய விரைவில் இன்னும் 10 வாரத்தில் முடிஞ்சிடும் இல்லையா? அழகாக எல்லா ரெக்கார்டிங் ஒவ்வொன்றா நான் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஃபினிஷ் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அழகாக கேளுங்கள். இன்னொரு ஐடியாவும் சொல்கிறேன் உங்களுக்கு. சச்சரிதம் புத்தகத்தை கையில் வச்சுக்கோங்க, என் வாய்ஸை கேட்டுக்கிட்டே படிங்க. அது இன்னும் ரொம்ப அழகாக, இன்னும் கொஞ்சம் நம்மளை பாபா கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் நம்மளை. இன்றைக்கி முதல் அற்புதம், பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்தி சாய்நாதர் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நம் நிகழ்ச்சிக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த அற்புதங்கள் நிகழ்ச்சிக்கு பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்திருக்கிறது. இப்படி முதல் அற்புதம் பிரமாதம் அப்படின்னா, 2வது அற்புதம் வெளிநாட்டில் வசிக்கும் சகோதரி ஷர்மிளா அவர்களுக்கு.
சகோதரிக்கு 2 அற்புதங்கள், பிரமாதமான அற்புதங்கள். சகோதரிக்கு ஒரு அற்புதம், அது சிட்டிசன்ஷிப் வாங்கி கொடுத்த ஒரு பிரமாதமான அற்புதம். அடுத்து மகளுக்கு கேட்ட கல்லூரியில் இடம் வாங்கி கொடுத்த ஒரு அற்புதம். இதுவும் எல்லாரும் காத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயந்தான். இன்றைக்கி லைவாக உள்ள விஷயத்தை தான் பாபா நம்மள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. வாங்க சகோதரின் அற்புதத்தை தரிசனம் செய்வோம். சகோதரி 7 ஆண்டுகளாக தான் பாபாவை நான் அவ்வளோ வணங்கிட்டு இருக்கேன்னா, அதுலேயும் இந்த 2 வருடமாக நான் ரொம்ப க்ளோஸாக போயிட்டேன் பாபாட்ட. சாய்நாத் ஸ்தவனமஞ்சரி, சத்சரிதம், சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம், அப்புறம் நம்ம சேனலில் சொன்ன அத்தனை விளக்கு பூஜைகளை நான் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ சமீபத்தில் கூட சகோதரி 5 விளக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நேற்று எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் 5 விளக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு, இந்த 5 விளக்கு பூஜை, இந்த விளக்கு பூஜைகள் எல்லாமே அற்புதமாக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறத நமக்கு இன்றைக்கி புரிய வைக்கிறார் சாய்நாதர். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரியின் கணவரை சிட்டிசன்ஷிப்புக்காக அப்ளை பண்ணிவிட்டு காத்திருக்கிறாங்க. எல்லா டெஸ்ட்டும் பாஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டு இன்டர்வியூ, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ நடக்குமா, அது பாஸ் பண்ணியாச்சுன்னா இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, நானும் கணவரும் தான் போனோம். கணவர் பாஸ் பண்ணிட்டாரு. நான் இன்டர்வியூக்கு போனவர் என்னை தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்குறாரு. நான் என்னெல்லாமோ கொஸ்டின் கேட்குறாரு. இந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின், எனக்கே தெரியுது நமக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, எதற்காக இந்த கொஸ்டின்லாம் கேட்குறாருன்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் சொன்ன விஷயம், நான் உங்களை ரிஜெக்ட் பண்ணுறேன், நீங்கள் ரீஅப்ளை பண்ணி தான் வாங்கிக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னை திருப்பி அனுப்பி விட்டார். நான் வருத்தம் தோய்ந்த முகத்துடன் தான் வெளியில் வந்தேன். நேராக வீட்டுக்கு வந்தேன், கை காலை கழுவிட்டு அப்பாட்ட வந்து உட்காந்தேன். அப்பாவிடம் பேசுவேன் நான் எப்போவுமே. அப்பா, நான் அடுத்த முறை ரீஅப்ளை பண்ண போகிறேன், நீங்கள் தான் கூட இருக்கணும், எனக்கு அதை பெற்றுக் கொடுக்க வேண்டும், நீங்களே என்னை இன்டர்வியூ பண்ண வரணும். இதெல்லாம் சகோதரியோட கண்டிஷன். சகோதரி ரீஅப்ளை பண்ணிட்டாங்க. பாபாட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, 9 வியாழக்கிழமைகள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுவேன்ப்பா, இதுக்காக உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு நிச்சயமாக கிடைக்கும், இந்த நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுறாங்க சகோதரி. 3 வியாழக்கிழமைகள் பிரம்ம முகூர்த்த பூஜை முடியுது. இப்போ இன்டர்வியூ டேட் சகோதரி கிடைக்குது, மார்ச் மாதம் 5ஆம் தேதி. சகோதரி ஓடி போய் கேலண்டர் தான் பார்க்குறாங்க. அன்று வியாழக்கிழமை. இதில் இன்னொரு ஆசீர்வாதமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறாங்க இல்லைங்களா, 9 வியாழக்கிழமை, அதோட கடைசி வியாழக்கிழமை தான் 9ஆவது வியாழக்கிழமை கரெக்டாக இன்றைக்கி இன்டர்வியூ. சகோதரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, எனக்கு நிச்சயம் கிடைக்கும்ப்பா, நீங்கள் பெற்றுக் கொடுப்பீங்களாப்பான்னு சொல்லிவிட்டு அப்பாவிட்ட தொடர்ந்து சாய் சச்சரிதம், ஸ்தவனமஞ்சரி, சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 9ஆவது வியாழக்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜையை வெற்றிகரமாக முடித்தாங்க. அந்த ஊதி கலந்த தண்ணியை குடித்தாங்க. கணவரும் மனைவியும் கிளம்பி போகிறாங்க. அங்கே போனோடனே ஒரு ஹாலில் ஒரு இன்டர்வியூ இருப்பாங்களாம். அப்படி சகோதரிக்கு அலாட் ஆன ஹால் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 9. சகோதரிக்கு இப்போ இன்னும் சூப்பராக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, 9ஆம் நம்பர் ஹாலு நிச்சயமாக நீங்கள் தான் அங்கே இருப்பீங்கப்பா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு சகோதரி 9ஆம் நம்பர் ஹாலை திறந்து உள்ளே போகிறாங்க. பார்த்தா அங்கே சிரித்த முகத்துடன் ஒரு பெண்மணி உட்காந்துருக்காங்க, வயதான பெண்மணி. அந்த பெண்மணி பார்த்த உடனே சகோதரிக்கு பாபாவாக தான் தெரிஞ்சாங்களாம். சகோதரி சொல்கிறாங்க, ஆனால் சிரித்த முகம்னா அப்படி பிரமாதமாக பாபா தான் என்னை கூப்பிட்ற மாதிரி இருந்தது. நேராக உட்காந்து என்கிட்ட ஃபுல்லாக பேசினாங்க. அப்பா என்ன கேள்வி கேட்க போகிறாங்கன்னு தெரியாது, நீங்கள் தான் காப்பாற்றணும், நீங்கள் தான் உட்காந்துருக்கீங்கன்னு நான் பேசிக்கிட்டே இருக்கேன் அப்பாட்ட. அந்த பெண்மணி என்னை ஒரு கேள்வி கூட கேட்கல. அதற்கு மாறாக அவங்க சொன்ன விஷயம், நான் உங்கள்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஏன்னா சென்ற முறையே உங்களுக்கு கொடுத்துருக்கணும் சிட்டிசன்ஷிப்பு, எதற்காக உங்களுக்கு கொடுக்காமல் விட்டாங்கன்னு தெரில, நீங்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, இந்த முறை நான் உங்களுக்கு வழங்குகிறேன்னு சொல்லி கையெழுத்து போட்டுட்டு அந்த ஃபார்ம் என்கிட்ட கொடுத்துட்டு, நீங்கள் யார் கூட வந்தீங்க? என் கணவரோடு தான் வந்தேன், போன முறையும் அவரோட தான் வந்தேன், அப்போ நானே வெளியில் வந்து அவர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிவிட்டு அந்த அதிகாரி எந்திரிச்சு வந்து வெளியில் வந்து என் கணவரின் கைகளை பிடித்து, சார் போன முறையே கொடுத்துருக்கணும், தப்பு நடந்து போச்சு, நீங்கள் மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா உள்ளே போகிறாங்க. என் கணவர் சொல்கிறாரு, இதெல்லாம் வரலாற்றில் நிகழவே நிகழாது, ஒரு அதிகாரி வெளியில் வந்து மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியமே கிடையாது, அவங்க அதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை சொன்னாங்க. நான் அங்கேருந்தே சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன். அப்பா நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பான்னு சொன்னேன். எப்படி பெற்றுக் கொடுத்தார் பாருங்கள் இல்லையா. அந்த 9 வியாழக்கிழமைகள் நம்பிக்கையோடு பிரம்ம முகூர்த்த பூஜை. இது ஏற்கனவே ஒரு சகோதரி இதே மாதிரி விசாவுக்காக தான், பிஆருக்காக தான் பண்ணாங்க இல்லையா. இதே நம்ம இதெல்லாம் செய்யலாமே. யாரெல்லாம் பிஆருக்காக, விசாவுக்காக, சிட்டிசன்ஷிப்புக்காக காத்திருக்கிறீர்களோ நீங்கள் அத்தனை பேரும் இந்த பூஜையை செய்ய ஆரம்பியுங்கள். 9 வியாழக்கிழமைகள் பிரம்ம முகூர்த்த பூஜை அற்புதமாக, அதோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், அழகாக பாருங்கள். சகோதரிக்கு இதோட நிப்பாட்டில் மகளுக்கு பிடித்த கல்லூரியில் இடம் வேண்டும். மகளுக்காக
சகோதரி பாபாக்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மகளுக்கு அந்த பிடித்த கல்லூரியில் இடம் வாங்கி கொடுங்கள் பாபா அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறாங்க. அந்த பிடித்த காலேஜில் வெயிட்டிங் லிஸ்ட் வந்துருச்சு. மீதி அப்ளை பண்ண 10 காலேஜில் 9 காலேஜில் அட்மிஷன் கொடுத்துட்டாங்க, வந்து ஜாயின் பண்ணிக்கிங்கன்ட்டாங்க. ஆனால் மகள் என்ன சொல்கிறாங்க, எனக்கு அந்த கல்லூரி தான் போகணும், மீதி கல்லூரியாக இருந்தால் வேறு ஸ்டேட்டுக்கு போகணும், நான் போயிட்டு வரதெல்லாம் கஷ்டம், உங்களுக்கு செலவும் ஜாஸ்தி ஆகிடும் அப்படிங்கிறாங்க. சகோதரி நேராக பாபாட்ட வந்து உட்காந்தாங்க. அப்பா, நான் இந்த வியாழக்கிழமையிலிருந்து 9 விளக்கு பூஜை ஆரம்பிக்கிறேன் இல்லையா? அற்புதமான பூஜை. முதல் வியாழக்கிழமை 1 விளக்கு, அடுத்த வியாழக்கிழமை 2வது விளக்கு, இந்த மாதிரி 9 வியாழக்கிழமைகள் அந்த ஒரு விளக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டப்போ அந்த பூஜையை நான் ஆரம்பிக்கிறேன் பாபா. இப்போ உங்களுக்கு நான் தேங்க்ஸ் லெட்டர் எழுதி வைக்க போகிறேன். என் மகளுக்கு பிடித்த கல்லூரியை பெற்றுக் கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு சகோதரி எழுதி பாபா என் பாதத்தில் வச்சுட்டாங்க. நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். மகள் அப்பப்போ வந்து சகோதரிகிட்ட கேட்பாங்க, அம்மா எனக்கு கிடைக்கலன்னா நான் என்னம்மா பண்ணுறதும்மா? அந்த நெகட்டிவே பேசக்கூடாது. நான் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நிச்சயமாக பெற்றுக் கொடுப்பார், உன் தாத்தா உன்னை பார்த்து கொள்வார்னு சகோதரி சொல்லிகிட்டே இருக்காங்க. 3 வியாழக்கிழமைகள் முடிந்தது. அதாவது மார்ச் மாதம் 12ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க சகோதரி. 12, 18, 26ஆம் தேதி அன்றைக்கி ராமநவமி. அன்றைக்கி எல்லாமே ராமநவமி ரிலேட்டடாகவே நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. 26ஆம் தேதி அந்த பூஜை அற்புதமாக முடிஞ்சது. 27ஆம் தேதி ராமநவமி இருந்தது இல்லையா? 2 நாள் நம்ம இந்த வாட்டி செலிப்ரேட் பண்ணோம் பிரமாதமாக. 27th அன்னைக்கு சகோதரின் தோழி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ரிசல்ட் ஓப்பன் ஆகிடுச்சு, அந்த போர்ட்டலில் போய் பாருங்கள் அப்படின்றாங்க. ஏப்ரல் 1st வீக்கில் தானே வரும்னு சொன்னாங்க, எப்படி அதுக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி பாஸ்வேர்டு இதையும் வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணால் அந்த ஃபஸ்ட்டு வேர்டேன்னா கன்க்ராச்சுலேஷன் இருந்ததுன்னா என் மகள் துள்ளி குதிச்சிட்டாவ. அப்பா வந்து பிரமாதமாக வாங்கி கொடுத்துட்டார், நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லுங்கள். நாங்கள் உடனே ஓடி போய் அப்பாவுக்கு நன்றி சொன்னோம் இல்லையா? இந்த விளக்கு பூஜைகள் இதுபோல் பிரார்த்தனைகளுக்கு பாபா அற்புதமாக ஆசீர்வாதம் செய்வார். நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும்போது, நம்பிக்கையோடு பூஜைகள் செய்யும்போது நமக்கு ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். எந்த விளக்கு பூஜையும் மிஸ் பண்ணாதீங்க. அதனால தான் நம்ம இந்த புத்தகத்தில், ஓம் சாய்ராம் புத்தகத்தில் எல்லா விளக்கு பூஜைகளையும் போட்டு, நம்ம எல்லா மந்திரங்களையும் போட்டு, அஷ்டோத்திரம் போட்டு, சகசரநாமம் போட்டு, அப்புறமா மகா பெரியவருடைய அக்ஷரபாமாலை, அடுத்து தரித்திரம் நீக்கும்னே போட்டிருந்தார். அந்த வியாச பகவானோட அந்த பேப்பரில் இருந்தது. மூட்டை சுவாமிகள் நமக்கு அருளிய மகாலட்சுமி ஸ்தோத்திரம், இப்படி எல்லாம் கலந்த ஒரு பொக்கிஷமாக நமக்கு சாய்நாதர் இந்த புத்தகத்தை கொடுத்துருக்கிறார். யாருக்கெல்லாம் வேணுமோ இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவங்க சில ஃபார்மாலிட்டிஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் ஃபில்ஃபில் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் அந்த புத்தகத்தை, அற்புதமான பொக்கிஷமான புத்தகம் அது இல்லையா? இப்படி பிரமாதமாக அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் சமீபத்தில் என்னை ஷீரடிக்கு அழைத்திருந்தார்னு சொன்னேன். நம்ம மாதம் ஒரு டூர் கண்டக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம். ஒரு 10 சகோதரிகள் எங்கூட வராங்க. சகோதரிகள் எல்லாம் கலந்து வராங்க. இந்த முறை 11 பேர் வந்திருந்தாங்க எங்கூட. அற்புதமாக நாங்கள் எல்லாருமே அற்புதமாக தரிசனம் செய்து மாமரத்துக்கு போனோம். மாமரத்துக்கு போகும்போது அங்கே ரோடு போட்டுட்டு இருந்ததுனால ஒரு சின்ன தடங்கள் இருந்தது. அதுவும் எதற்காக பாபா செய்தாருங்கிறது நமக்கு தெரியல. எல்லாம் நன்மைக்கு தான். அந்த ரோடு போட்டதுனால கார் ஏற முடியாமல் போயிடுச்சு மேலே. அப்புறமா நாங்கள் அங்கேருந்து நடந்தே சென்றோம். அப்புறம் 2 வீலரில் வந்து அழகாக எங்களை ட்ராப் பண்ணிட்டாங்க எல்லோரும். அப்புறம் காரும் சுற்றி வந்துருச்சு, அழகாக வந்துருச்சு. வந்து நாங்கள் திரும்பி வரும்போது காரில் தான் வந்தோம். அற்புதமாக வந்தோம். அதன் பிறகு கல்பவருஷ தரிசனம் பண்ணோம். குஷால் சந்த் ஐயா வீடு தரிசனம் பண்ணோம். அற்புத கண்டோப மந்திர் பிரமாதமாக தரிசனம். நம்ம ஆலமர பாபா, நம்ம ரெனோவேட் பண்ண ஆலமர பாபா தரிசனம். அடுத்து ரூய ஆஞ்சநேயர், அற்புதமான ஆலயம். எல்லோரும் போகணும். ஷிரடி போகிறவங்களாம் யாருமே போகிறதில்ல அங்கெல்லாம். நான் இப்போ சொல்கிற லிஸ்ட்டில் யாராவது போயிருக்கீங்களான்னு கேட்டால் ரொம்ப ஃபியூ தான், கம்மியாக தான் ஆள் தான் போயிருப்பீங்க. ஆனால் நம்ம கோபுரன் டிவியோடு வந்தீங்கன்னு இது எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவோம். ரூய ஆஞ்சநேயரில் அற்புதமாக தரிசனம். அடுத்து சிவனேசன் சுவாமிகளின் தரிசனம் அற்புதமாக அதையும் பண்ணிவிட்டு சகோதரிகள் வஸ்திரம் வாங்கி பாபா கொடுக்க சொல்லியிருந்தாங்க. 1, 2 இல்லை, இந்த முறை 12 வஸ்திரம். சகோதரிகள் எல்லாம் பணம் அனுப்பிட்டீங்க எல்லோரும். அந்த வஸ்திரத்தை செலக்ட் பண்ணி அந்த 12 கலர் செலக்ட் பண்ணுறது தான் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்தது எனக்கு. ஆனால் பாபா பிரமாதமாக செலக்ட் பண்ணி கொடுத்தாரு ஒரு கலரையும். அதை எடுத்துக்கிட்டு கோயில் உள்ளே போய் கொடுங்க சார் அப்படின்ட்டாங்க. அந்த செக்யூரிட்டி சொல்லிவிட்டு நேராக கோயில் உள்ளே போய் அது எல்லாத்தையும் அந்த டொனேஷன் கவுண்டரில் கொடுத்து ரசீட் பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தேன். எனக்கு எத்தனை முறை பாபாவை பார்த்தாலும் அந்த முக தரிசனம் கிட்ட நின்று பார்க்குற மாதிரி எனக்கு சந்தோஷம் வேறு எப்பவுமே கிடைக்காது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். நான் இப்போ கூட அங்கே ஒரு கோல்டு பிளேட்டட் பண்ணி ஜம்மு பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னு எனக்கு ஆசை. ஏற்கனவே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் சகசரநாம ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது சன்னிதானத்தில் ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னு ஆசைப்பட்டோம். அதை நிறைவேற்றி கொடுத்தார் சாய்நாதர். அந்த மெயின்
பாபாவோட விக்கிரகம் இருக்கு பாருங்கள், அங்கேயே நிற்க வச்சு எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. பிரமாதமாக ஃபோட்டோ எடுத்து அஃபிஷியலாகவே அந்த சம்ஸ்தானத்தை எங்களுக்கு அனுப்பிச்சாங்க. இப்போ இந்த இடத்துல ஃபோட்டோ வேணுன்னு எங்கள்கிட்ட கேமரா கிடையாது, ஏன்னா செல்ஃபோன்லாம் வெளில வச்சுட்டு தான் போயிடுவோம். நான் கரெக்டாக அந்த முக தரிசனம் கிட்ட போய் பாபா பார்த்து அப்படி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஜம்முன்னு பாபா அந்த சைட் போஸ்ட் தான் தெரியும், பாபாவோட போஸ்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணேன், என்னை ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமான்னு கேட்டேன். அவங்க என்ன லாங்குவேஜ்லாம் நமக்கு தெரியாது. நான் ஜஸ்ட்டு கேட்ட உடனே ஓகே சார் நில்லுங்கன்னாங்க. நான் நின்னேன். என்னை ஃபோட்டோ எடுத்து இமீடியட்டாக என் நம்பருக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. பாருங்கள், இப்போ அந்த ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள். இந்த ஆசை எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது. இந்த கோல்டு பிளேட் போடுறதுக்கு முன்னாடி இந்த இருக்குது, இந்த இடத்துல இன்னொரு ஃபோட்டோ எடுக்க மாட்டோமான்னு சொல்லிவிட்டு அந்த ஆசையை நிறைவேற்றி வைத்தார் சாய்நாதர். நியாயமான கோரிக்கைகள் பாபாவால் நிறைவேற்றி தரப்படும் இல்லையா? நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். அந்த இடத்துல கேமராவோட ஒரு ஃபேமிலி வருங்கிறதெல்லாம் நான் நினைத்து கூட பார்க்கல. வந்தாங்க, எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க ஜம்முன்னு. அதெல்லாம் அப்பாவோட ஆசீர்வாதம். நீ கேட்டே இல்லை, வா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுபோல் ஆசீர்வாதங்கள் எனக்கு மட்டும்தான் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை, எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டு. ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் சாய்நாதர். இன்றைக்கி நமக்கு 3 பக்தர்களின் அற்புதங்களை அனுப்பி வைத்திருந்தார் சாய்நாதர். அமர்க்களப்படுத்திட்டார். அந்த ஸ்ரீவித்யா சகோதரிக்கு என்ன ஆசீர்வாதம் பாருங்கள் இல்லையா? தாய்மை பரிசை அள்ளி கொடுத்தார். ஒரு குழந்தை தான் கேட்டாங்க, 2 பரிசு. பாபா அதுதான், 1 கேட்டால் 2 கொடுப்பார், ஜாக்பாட் அடிப்பார் ஜம்முன்னு. இந்த அற்புதம் சகோதரிக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் உண்டு. தாய்மை பரிசிற்காக காத்திருக்கும் அத்துணை பேருக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டுங்கிறது தான் பாபா இந்த அற்புதத்தின் மூலம் நமக்கு புரிய வைக்கிறார். அடுத்து அந்த ஷர்மிளா சகோதரியின் மூலமாக உங்களுக்கு விசா வேண்டுமா, பிஆர் வேண்டுமா, இல்லை சிட்டிசன்ஷிப் வேண்டுமா, பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறார். அடுத்து பிடித்த காலேஜில் சீட் வேணும், அதற்கும் விளக்கு பூஜை, அற்புதமாக ஒரு விளக்கு பூஜையை நமக்கு உறுதிப்படுத்துகிறார் சாய்நாதர். இந்த விளக்கு பூஜையை செய், உனக்கு ஆசீர்வாதம் உண்டு அப்படிங்கிறாரு இல்லைங்களா? அடுத்து எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்தது, அந்த ஆசையை நிறைவேற்றி வைத்தார் சாய்நாதர். நியாயமான ஆசைகள் சாய்நாதரால் நிறைவேற்றி தரப்படும். அதுதான் இன்றைக்கி நமக்கு புரிய வச்சுருக்காரு. அதுதான் இன்றைக்கி அற்புதமாக நமக்கு ஒரு அருள்வாக்கு கொடுத்தார் இல்லையா? நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரா என்று குழம்பி தவிக்காதேன்ட்டார். நீ அந்த மாதிரிலாம் குழம்பிகிட்டு இருக்காத, தேவையான நேரத்தில் உன் தேவைகளை தந்தருள்வேன் பிரமாதமாக சொல்கிறார் பாபா. பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அடுத்த எபிசோட் பாருங்கள், பிரமாதமான எபிசோடு. 3 சகோதரிகளுக்கு அற்புத மழையில் நனைய வைக்கிறார் சாய்நாதர், நம்மையும் சேர்த்து தான். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் நம்ம முடிக்கிறோம். இன்றைக்கி ப்ரேயர் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா தாய்மை பரிசிற்காகத்தான். தாய்மை பரிசிற்காக காத்திருக்கும் அத்துணை சகோதரிகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை அள்ளி வழங்குங்கள் பாபா அப்படின்னு சொல்லி தான் பிரார்த்தனை. வாங்க பிரார்த்தனை செய்வோம். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம், சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.